குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். ஞானசரும் சொல்லியிருக்கிறான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த எக்ஸாம் சம்பந்தமாக உங்களுக்கு இந்த மாத கடைசியில இருந்து வார மாத நடுப்பகுதி வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் என்றால் அட்மிஷன் கார்டுகளை போட்டுக்கொள்ளலாம். நான் சொன்னது போலதான் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை கதைச்சிருக்கிறேன். எங்களுடைய எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கதைச்சிருக்கிறேன், நிறைய நோட் தந்திருக்கிறேன், நிறைய படிச்சிருக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு அடிஷனலாகவும் நம்ம கிளாஸ் போட்டு செய்து கொண்டு இருக்கிறோம். சரிதானே? அப்ப எங்களுக்கு இன்னும் இருக்க போற காலம் பிள்ளைகள் இன்னும் ஒரு 3 மாத காலம் தான் நீங்க ஏஎல்ல இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏஎல் எழுதிட்டு உங்களோட லைஃபை பார்த்து கொண்டு போக போறீங்க. அப்ப இருக்கிற இந்த 3 மாத காலங்களையும் சரியான வகையில பயன்படுத்தி சரியா படிக்கிறதால நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்குரிய எதிர்கால வாழ்க்கைகளை வந்து தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நான் சொல்லித்தார ஒவ்வொரு விஷயங்களும் பிள்ளைகள் மிக மிக முக்கியமானது. சரியான வகையில அனலைஸ் பண்ணித்தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லி தந்து கொண்டு போறேன். ஒவ்வொன்றுக்கும் நோட் தந்து கொண்டு போறேன். சரிதானே? அப்ப அதை சரியான வகையில விளங்கி சரியான வகையில படிச்சீங்கன்றால் புவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இன்னும் ஒரு விஷயம், நம்ம பேப்பருக்குள்ள வருவோம். சரிதானே? இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கிறேன். அப்ப அதனால நம்ம டைரக்டா பேப்பருக்குள்ள வருவோம். குடியிருப்பு சம்பந்தமா நாங்க நேற்றைய கிளாஸ்ல கதைச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா ஆஃப்லான்? வினோத் சார். சொல்லுங்க சார். ஓம் சார், அதுல நேம் இல்லாம இருக்கிறாங்க சார். அந்த சாம்சங் கேலக்ஸி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள குறுக்கா கேட்டுது பேரை மாத்தலைன்னு சொன்னா நீங்க அவங்கள ரிமூவ் பண்ணி விடுங்க சார். பிள்ளைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு பேமெண்ட்டுக்குரிய கிளாஸ். சரிதானே? நீங்க நிறைய பேர் மற்ற இடங்கள்லயும் கிளாஸுக்கு போவீங்க. சரிதானே? நீங்க அந்த பேர்ல எப்படி ஜாயின் ஆகுவீங்களோ அதே மாதிரி இதுலயும் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. உங்களோட பேர்கள் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்க இல்ல நாங்க பேர் சொல்ல மாட்டோம்னா நீங்க இதுல இருந்து லெஃப்ட் ஆகி கொண்டு போகலாம். சரியான பிள்ளைகள்? இல்லாட்டி நான் பார்த்து லெஃப்ட் பண்ணி விட்டுருவேன். அதனால உங்களோட பேர்கள்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. அப்ப நேற்று நாங்க குடியிருப்பு சம்பந்தமா பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம். இன்றைக்கு நாங்க நகராக்கம் சம்பந்தமாக பார்க்க போறோம். 30வது கேள்வி பார்த்தோமா பிள்ளைகள்? இல்ல சார், இன்னும் பார்க்கல. இந்த 30வது கேள்வி நான் உங்களுக்கு வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய இந்த குடியிருப்பு சார்ந்த விஷயங்கள். அதாவது முக்கியமாக எங்களுக்கு இந்த இலங்கையின் சார்ந்த குடியிருப்புகள் இந்த முறைங்களுக்கு எம்சிக்கு பகுதிகளில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது. ஏன் மிக அதிகமாக இருக்குது என்று சொல்லி நாங்க ஒருக்கா பார்க்கறதும் எங்களுக்கு பெட்டராக இருக்கும் இல்லையா? நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக நாங்க பார்த்து கொண்டு போறோம். அப்ப அதன் அடிப்படையில ஏன் நாங்க இன்றைக்கு இந்த இலங்கையினுடைய குடியிருப்புகளை பார்க்க வேணும், அதுக்குரிய காரணம் என்ன என்ற விஷயத்தை நாங்க இங்க பார்த்துக்கொள்ள வேணும். சரி, எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இந்த குடியிருப்புன்றது கட்டாயமான ஒரு எம்சிக்கு பகுதியாக வந்து இருக்குது. கட்டாயமான ஒரு எம்சிக்கு பகுதி. அப்ப இந்த கட்டாயமான எம்சிக்கு பகுதிகளில் இலங்கையினுடைய குடியிருப்புகளை பிள்ளைகள் அவங்க கூட முக்கியத்துவப்படுத்துற சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்கும். சரிதானே? இந்த இலங்கை குடியிருப்புன்றதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய குடியிருப்புகளை வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரிதானே? இலங்கையினுடைய குடியிருப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நகராக்கங்கள்ல உலக நகராக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதான் அவங்களுடைய பேப்பர்கள் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயம் உண்டு. அப்ப நாங்க படிக்கும் போது சும்மா வளபளவலாண்டு படிச்சு கொண்டு போகாம எதுக்கு அவங்க கூட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு பாஸ் பண்ண வேணும் என்ற விஷயங்களை நாங்க கூட நோட் பண்ண வேணும். அப்ப இதன் அடிப்படையிலாம் பிள்ளைகள் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், இதுல 30வது கேள்வி என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு சாம்பிளுக்கு வச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த என்னன்னு சொல்றது கிராம நகர குடியிருப்புகள், இலங்கையில் இருக்கின்ற இந்த கிராம நகர குடியிருப்புகள் மிக முக்கியமான ஒரு விடயமாக வந்து இருக்குது இல்லையா? அப்ப இது சார்ந்த விடயங்கள் இன்னும் எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல கேட்கப்படாம இருக்கிறதால சில வேளைகள்ல உங்களுக்கு என்ன செய்யலாம், வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது. அப்ப அந்த விஷயங்களை இந்த கிராம குடியிருப்பு இலங்கையினுடைய குடியிருப்புகள் இருந்து என்னென்ன வினா பகுதிகள் எங்களுக்கு வரலாம் என்ற விஷயங்களையும் நாங்க நினைஞ்சிருக்க வேணும், கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரிதானே? கட்டாயம் நாங்க நினைஞ்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அப்ப இதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரிய வேணும், இலங்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கிராம குடியிருப்பும் இருக்குது, நகர குடியிருப்பும் இருக்குது, கிராம நகர குடியிருப்புகளும் இருக்குது. சரிதானே? நாங்க இதற்குரிய விடைகளை பார்த்துட்டு சில குறிப்புகளை நம்ம பார்ப்போம். சரிதானே? இதுல பாருங்க 30வது வினா, கண்டி மாவட்டத்தில் காணப்படும் கிராம நகர குடியிருப்புக்கு உதாரணமாக அமையும் விடை தெரிவியது. எது வரப்போது? கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதானமான கிராம நகர குடியிருப்புகள் எது வரப்போது? பிரிமத்தலாவ பெனிதனிய. எங்களுக்கு மிக இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், பிரிமத்தலாவ பெனிதனிய. அப்ப இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமாக இருக்கின்ற இந்த கிராம நகர குடியிருப்புகளாக இருக்குது. இது ஒரு சாம்பிள். சரி,
எங்களுக்கு எங்களுடைய பாடப்பகுதிகள்ல இருந்து அப்ப எப்படி எல்லாம் எங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க என்றதை நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த மகாவலி குடியிருப்புகள் இது மிக முக்கியமான ஒரு விடயம். மகாவலி குடியிருப்புகள், அப்ப இந்த மகாவலி குடியிருப்புகளை 2024 ஆண்டு காலப்பகுதியில இவங்க போட்டதால திரும்ப உங்களுக்கு போடுவாங்களா என்று சொல்லி கேட்டால் இல்ல. அப்ப உங்களுக்கு எதை போட போறாங்க, என்ன மாதிரி போட போறாங்க என்ற விஷயங்கள் இப்ப நான் உங்களுக்கு கதைக்கிறேன். நல்ல வடிவா சொல்ற விஷயங்களை வடிவா நோட் பண்ண வேணும். சரி, இப்ப இந்த சார்ட்டை பாருங்க பிள்ளைகளா, இந்த சார்ட்டை பாருங்க. இதுல குடியிருப்பினுடைய வகை, இலங்கை குடியிருப்பினுடைய வகை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களையும் 2019 ஆண்டுல குடியிருப்பினுடைய பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நினைஞ்சு கொண்டால் இலங்கையினுடைய குடியிருப்பில கேட்டிருந்தவங்க. 2020 ஆண்டு காலப்பகுதியிலே மகாவலி குடியிருப்பு, 2024 ஆண்டு காலப்பகுதியில் மகாவலி குடியிருப்பு. பிறகு எங்களுக்கு தெரிய வரும் இந்த 2021 ஆண்டு காலப்பகுதியில் வறண்ட வலய குடியிருப்பு, 2023 ஆண்டு காலப்பகுதியில் ஈரவலய குடியிருப்புகள் சார்ந்து போட்டிருந்தவங்க. அப்ப இவங்க எந்த பகுதிகளை இந்த குடியிருப்புல முக்கியத்துவப்படுத்துறாங்க என்ற விஷயங்களை எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். எந்த விஷயங்களை இவங்க முக்கியத்துவப்படுத்துறாங்கன்னா எங்களுக்கு இலங்கையினுடைய குடியிருப்புகளினுடைய வகைகள் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த இலங்கையின் குடியிருப்பினுடைய வகைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான கேள்விகள் கேட்கிற சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது மீன்பிடி குடியிருப்புகள், தோட்ட குடியிருப்புகள், மகாவலி குடியிருப்புகள், விவசாய குடியிருப்புகள், இளைஞர் குடியிருப்புகள், இதெல்லாம் எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு குடியிருப்பு வகைகளாக காணப்படுகிறது. அப்ப இந்த இதிலிருந்து தான் பிள்ளைகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கேட்கிறாங்க. இப்ப மகாவலி குடியிருப்பு, வறண்ட வலய குடியிருப்பு, ஈரவலய குடியிருப்புகள், இதுகள் எல்லாம் எங்களுடைய சிலபஸ்ல இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதிகளாக இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரிய வரும். இன்னும் எங்களுக்கு வரப்படாம இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கைத்தொழில்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற குடியிருப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு வர இல்லை. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தோட்ட குடியிருப்புகள் சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு இன்னும் வரப்படாத விஷயங்களாக இருக்குது. அப்ப நாங்க அதுகள் என்ன செய்ய போறோம், இப்ப நோட்டா எடுத்துட்டு என்ன செய்ய போறோம் சொன்னால் படிச்சு கொண்டு வச்சிருந்தோம் சொன்னால் சிம்பிளான வகையில் எழுதி கொண்டு போகலாம். எங்களுக்கு தெரிய வேணும் 2024 ஆண்டு காலப்பகுதியில இந்த உற்பத்தி கைத்தொழில பிள்ளைகள் என்னன்னு சொல்றது, இந்த ரப்பரை பாத்தீங்கன்னு சொன்னால் எப்படி கேட்டவங்கன்னா அதை மாவட்டத்தில் வச்சு கேட்டவங்க. நாங்க ரப்பர் கைத்தொழிற்சாலைகளை தான் நீங்க படிச்சிருப்போம். ரப்பர் பிளாஸ்டிக்ல கைத்தொழிற்சாலைகளை படிச்சிருப்போம். அவங்க எப்படி மாத்தி அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்க, அந்த கைத்தொழிற்சாலைகள் இருக்கின்ற மாவட்டங்களை வச்சு அந்த பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டிருந்தவங்க. அப்ப நாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் அணுவணுமா படிக்க வேணும். மாவட்டங்கள் வருகிற சந்தர்ப்பங்கள், அந்த மாவட்டங்கள்ல இருக்கிற முக்கியமான இயல்புகள், இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு இணைஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப 30வது வினாவுக்கு நோட் பண்ணி சில குறிப்புகள் தான் அதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த முறை வரக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. சரிதானே? முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகளா, முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது இலங்கையில் எழுதிக் கொள்ளுங்க. இலங்கையில் 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 தோட்ட குடியிருப்புகள் அதிகமாக காணப்படுகின்ற மாவட்டங்களாக, தோட்ட குடியிருப்புகள் அதிக அளவில் காணப்படுகின்ற மாவட்டங்களாக, தோட்ட குடியிருப்புகள் அதிகம் காணப்படுகின்ற மாவட்டங்களாக, தோட்ட குடியிருப்புகள் அதிகம் காணப்படுகின்ற மாவட்டங்களாக நுவரேலியா, நுவரேலியா, கண்டி, நுவரேலியா, கண்டி, பதுளை, நுவரேலியா, கண்டி, பதுளை, மாத்தளை, 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 கேகாலை, 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 ரத்னபுரி, 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 களுத்துறை, 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 காலி, களுத்துறை, காலி. சரி, இது உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ல இருக்கின்ற மாவட்டங்கள். சரிதானே? உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற மாவட்டங்கள். இப்ப எங்களுக்கு எப்படி கேள்வி உங்கள்ட்ட மாத்தி போடலாம்டா, மாகாணங்களை போடலாம். அப்ப நீங்க என்னன்னு படிச்சிருப்பீங்க, மாவட்டங்கள் எங்கெங்க இருந்தா படிச்சிருப்பீங்க. இப்ப உங்கள்ட்ட கேள்வி மாத்தி மாகாணங்கள் என்று கேட்டு விட்ட உடனே நீங்க டக்குன்னு சடதியாக அதுல ஸ்டாப் பண்ணி நின்றுவீங்க. அப்ப எங்களுக்கு என்ன இருக்க வேணும், இது சார்ந்த மாகாணங்கள் என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப அதுக்கு கீழே பிரேக்கெட்டுக்குள்ள எழுதி கொள்ளுங்க, பிரேக்கெட்டுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. முதலாவது மத்திய மாகாணம், மத்திய மாகாணம், மத்திய மாகாணம், அதுக்குள்ள கண்டி, நுவரேலியா, மாத்தளை வந்துடும். மத்திய மாகாணம், மத்திய மாகாணம், மத்திய மாகாணம், சப்ரகமுவ மாகாணம்,
சப்ரஹமுவ மாகாணம், சப்ரஹமுவ மாகாணம், சப்ரஹமுவ மாகாணம். இது ரெண்டுலையும் தான் பிள்ளைகள் மிக அதிகமான தோட்ட குடியிருப்புகள் இருக்குது. சரிதானே? இது ரெண்டையும் முன்னுக்கு உங்களுக்கு சொல்றதுக்குரிய காரணம், இது ரெண்டுலையும் தான் எங்களுக்கு அதிக அளவான தோட்ட குடியிருப்புகள் காணப்படுற ரெண்டு மாகாணம் தான் இந்த மத்திய மாகாணமும் சப்ரமுவ மாகாணமும். மற்ற மாகாணங்கள் சொல்றது வந்து சப்பாக, அதாவது ஒரு சில குடியிருப்புகளை மட்டும் நாங்கள் அடையாளப்படுத்தி கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். எழுதிக் கொள்ளுங்க. சப்பா, ஊவா, 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 தென். ஊவா மாகாணம், தென் மாகாணம். ஊவா மாகாணம், தென் மாகாணம். ஊவா மாகாணம், தென் மாகாணம். இதுல எங்களுக்கு அதிக அளவான குடியிருப்புகளை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக வந்திருக்கும். அடுத்தது அடுத்த ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லுங்க தம்பி. தோட்ட குடியிருப்பு இதுல வந்து பெருந்தோட்ட குடியிருப்பைய சொல்றாங்க. பெருந்தோட்ட குடியிருப்பு இந்த மலையக பகுதிகளில் காணப்படும் தானே குடியிருப்புகள், அந்த மலைப்பாங்கான பிரதேசங்களில் காணப்படுகின்ற அந்த தோட்ட பயிர்களை அடிப்படையாக கொண்டு அமைய பெற்றிருக்கிறது தான் நாங்க இங்க தோட்ட குடியிருப்புகள் என்று சொல்லி நாங்க அடையாளப்படுத்துறது. மலைப்பாங்கான பிரதேசங்கள்ல தோட்டங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அங்க குடியிருப்புகள் அமைய பெற்றால் நாங்க அதை தோட்ட குடியிருப்புகள் சொல்லி சொல்லுவோம். சரியா பிளான்? ஓகே சார். அடுத்த ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்டா, இத்தகைய தோட்ட குடியிருப்புகளானது ஒரு திட்டமிடப்பட்ட குடியிருப்புகள் ஆகும். இத்தகைய தோட்ட குடியிருப்புகளானது ஒரு திட்டமிடப்பட்ட குடியிருப்புகள் ஆகும். இத்தகைய தோட்ட குடியிருப்புகளானது ஒரு திட்டமிடப்பட்ட குடியிருப்புகள் ஆகும். சொல்லுங்க. இந்த மாகாணங்கள் மேல சொன்னீங்கள் தானே, அதுல இருக்கிற எல்லா மாவட்டமும் வருமா? என்ன விலங்குகள் எல்லாம் அதுல சொல்லியிருக்கிற மாவட்டங்கள் எல்லாத்துலயுமே தோட்ட குடியிருப்புகள் இருக்குது. அதுதான் நாங்க மேல இருக்க அந்த மாவட்டங்கள் சொல்லியிருக்கிறேன். இல்ல சார், நீங்க மத்திய மாகாணத்துக்கு வந்து மாவட்டம் சொல்லி இருக்கிறீங்க. ஆமா. சப்ரகமுவக்கு வந்து மாகாணம் மாகாணம் மட்டுமல்ல சொல்லி இருக்கிறீங்க. சப்ரகம மாகாணம் அதுக்கு வந்து சப்கேகான். மாவட்டம் சப்ர அதுக்குள்ள வர மாவட்டங்கள் வந்து சப்ரமா எல்லா மாவட்டங்களுமே வருமா? இல்ல சப்ரம மாகாணத்துல 2 மாவட்டம் இருக்குது. ஒன்று ரத்தினபுரி, கேகாலை. நாங்க தென் மாகாணங்கள்ல காலிய அடிப்படையா சொல்லுவோம். காலி. சரிதானே? உங்களுக்கு தெரிந்தானே பிள்ளை, மேல இருக்கிற மாவட்டங்களை நீங்க அதை மாகாணத்துக்கு தூக்கி போட்டு பாத்தீங்கன்னா சரிதானே பிள்ளை? மேல இருக்கிறது தானே சார் பிரிச்சு மேல் எடுக்கணும். மாகாணம் வரும். மேல் மாகாணத்துல நாங்க களுத்துறையில இருக்குது, ஆனா அதிகமாக பார்க்க முடியாது. மேல் மாகாணம் வரும், ஆனா நாங்க அதிகமாக அவதானிக்க முடியாது. அதாவது இந்த மத்திய மாகாணத்திலையும் இந்த சப்ரம மாகாணத்திலையும் அவதானிக்கிறது போல நாங்க மேல் மாகாணங்கள் அதிகமாக அவதானிக்க முடியாது. ஆனா இருக்குது ஒரு சில குடியிருப்புகள் நாங்க இந்த களுத்துறை மாவட்டங்கள்ல வந்து அவதானிக்கலாம். இப்ப நீங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்க இப்படி கேட்கலாம். உங்கள்கிட்ட தோட்ட குடியிருப்புகள் பிரதானமாக காணப்படுகின்ற 2 மாகாணங்களும் யாவை அப்படி என்று கேட்டால் நீங்க போயிட்டு முதலாவது மத்திய மாகாணத்தையும் சப்ரமோ மாகாணத்தையும் தான் செலக்ட் பண்ண வேணும். அதுக்கு பிறகுதான் மற்ற மாகாணங்கள் வரும். சொல்றது விளங்குதா? இப்ப உதாரணம் இப்படி ஒரு கேள்வி மாய்த்தான் வரும். எப்படி இலங்கையில் மிக நீளமான நதிகளில் முதல் 2 நதிகளும் யாவை என்று சொல்லி கேட்டால் நீங்க இந்த மல்வத்து ஓயாவையும் மகாவலி கங்கையும் செலக்ட் பண்ற மாதிரி, முதலாவது மகாவலி கங்கை, இரண்டாவது மல்வத்து ஓயாவையும் செலக்ட் பண்ற மாதிரி தான் இங்க மத்திய மாகாணத்தினையும் சப்ரமா மாகாணத்தையும் செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு மற்ற மாகாணங்களை நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப முதல் 2 மாகாணங்கள் எங்களுக்கு மத்திய மாகாணம் சப்ரமா மாகாணம் தான் முக்கியமாக இருக்குது. சொல்ற விளங்குதா பிள்ளை? ஓகே சார். ஓகே. அடுத்த பாயிண்ட் பிள்ளைகள், அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த மீன்பிடி குடியிருப்புகள், மரபு ரீதியான கைத்தொழில் சார்ந்த குடியிருப்புகள், இதுகள் எல்லாம் பெரும்பாலும் பாரத குறைவு. இன்னும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றால் இந்த நகர குடியிருப்புகள்ல சில செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அமைய பெற்றிருக்கிறது. உதாரணமாக நிர்வாகங்களை அடிப்படையாக கொண்டு அமைய பெற்றிருக்கிற நகரங்கள், கலாச்சாரத்தினை அடிப்படையாக கொண்டு அமைய பெற்றிருக்கிற நகரங்கள், வணக்கத்துக்குரிய நகரங்கள், தங்கி செல்கின்ற நகரங்கள் என்று சொல்லி நீங்க அதையும் கட்டாயம் மிக முக்கியமாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். எங்களுக்கு எப்ப கேட்டவங்கடா பிள்ளைகள், இந்த பகுதிகளை எங்களுக்கு எப்ப கேள்வி கேட்டவங்கடா
2019 ஆண்டு தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் வர இல்லை. அப்ப இந்த முறை உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு கேள்விகளாக உங்களுக்கு தூக்கி போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. சரிதானே? அப்ப இந்த முறை உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த நகர செயற்பாட்டின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நகரங்களையும் ஒரு கேள்விகளாக கேட்கலாம். 2023 ஆண்டு ஆக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நகர குடியிருப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு அதிகமாக காணப்படுகின்ற நகரங்கள் எந்த நகரங்கள் கேட்டிருந்தவங்க. அப்ப இந்த முறை உங்களுக்கு என்ன செய்யலாம், அப்ப மகாவலி குடியிருப்பு கேட்டது போல உங்களுக்கு என்ன செய்யலாம், செயற்பாடுகளின் அடிப்படையில் அமைந்த இந்த நகரங்களை உங்கள்ட்ட என்ன செய்யலாம் என்றால் கேள்விகளாக்கலாம் குடியிருப்புக்குள்ள. அப்ப அதையும் நீங்க என்ன செஞ்சிருக்க வேணும், கட்டாயம் நோட் பண்ணி படிச்சுக்கொள்ள வேணும். அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு குட்டி அடுத்த 2வது பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கையின் நகரங்களை செயற்பாட்டின் அடிப்படையில் வகைப்படுத்துதல். இலங்கையின் நகரங்களை செயற்பாட்டின் அடிப்படையில் வகைப்படுத்துதல். நோட் பண்ணணுமா? என்னடா கைட் இருக்கிறார்கள் நோட் பண்ணணுமா? எல்லாரும் நோட் பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லையா பிள்ளை, இதுக்கண்டு ஒரு கொப்பி ஒன்று வாங்கிடுங்க. சரிதானே? அந்தந்த நம்பருக்கு பக்கத்துல அந்தந்த வினாக்களை போட்டுக்கொண்டு வாங்க. இப்ப நம்ம மாடல் பேப்பர் ஒன்று செய்யறோம், அப்புறம் 2, 3, 4, 5 படிச்சு கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த கொப்பியில இருந்து அப்படியே படிச்சு கொண்டு போனீங்கன்னா சரி. அதை விட்டுட்டு நீங்க டீச்சர்ஸ் கைட்ட தூக்கி பாத்தீங்கன்னா பயம் தான் வரும் உங்களுக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்கு வரக்கூடியதுகளை முக்கியத்துவப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு இது இந்த உயிர் பெருந்தணிவுகள் குறிக்கிறதுக்கெல்லாம் தந்தான். அதெல்லாம் குறிச்சு ஒட்டிட்டீங்களா முதலாவது? அந்தந்த இதுல வந்து ஒட்டிட்டீங்களா பிள்ளைகள்? அந்தந்த இதுல அந்த உலக படத்தை அந்த உங்களுக்கு தந்திருக்கிறேன், எல்லாமே உங்களோட கையில தந்திருக்கிறேன். நீங்க குறிச்சு அதுல ஒட்டிக்கொள்ளுங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு முன்னுக்கு நல்ல படிவா கதைச்சு உங்களுக்கு எல்லாமே தந்துட்டேன். படிக்கிறது உங்களோட கையில தான். நான் எல்லா விஷயங்களும் உங்களோட கையில இருக்குது. நீங்க எக்ஸாம் முடிய வந்து உங்களோட கொப்பியை தட்டி பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பேப்பர்ல வந்திருக்கிற விடைகள் எல்லாமே உங்களோட கொப்பியில இருக்கும். அப்புறம் நீங்க படிக்கலன்னு கவலைப்படுவீங்க. அப்ப நான் தார விஷயத்தை படிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அதுக்கு அடுத்த ஒவ்வொரு பாயிண்டாலே கொண்டு வாங்க. முதலாவது நிர்வாக நகரம். நிர்வாக நகரம் அதுல 1, 2 போட்டு எழுதுங்க. முதலாவது நிர்வாக நகரம் டயஸ் பண்ணி ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை. நிர்வாக நகரம் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை. நிர்வாக நகரம் டயஸ் பண்ணி ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை. இரண்டாவது கலாச்சார நகரம். இரண்டாவது கலாச்சார நகரம் கண்டி அனுராதபுரம். இரண்டாவது கலாச்சார நகரம் கண்டி அனுராதபுரம். மூன்றாவது வணக்கத்துக்குரிய நகரம். கதிர்காமம். தங்கும் நகரங்கள் பிலியந்தல கடுவல. நான் உங்களுக்கு பிள்ளைகள் நகராக்கம் குடியிருப்புக்குரிய எம்சிக்கு புக்ஸ் தந்திருக்கிறேன். சரிதானே? நாங்க என்ன செய்ய முடிச்சோம், 2026 ஆண்டு ஆக்கிலம் எங்களோட வாரதால பயிற்சிக்கு வாரதால மார்னிங் கிளாஸ்ல நாங்க கடந்த கால பாஸ் பேப்பருடைய புக்ஸ் முடியுது. பெருந்தாலும் சனத்தொகை எங்களை முடியும் என்றால் அங்கால நகராக்கம் குடியிருப்புகள் பக்கம் முடிஞ்சிடும். சரி, நகராக்கம் குடியிருப்பாங்கால விவசாயம் தான் இருக்குது 3 பகுதி. அப்ப அவங்களுக்கு முடிஞ்சா நாங்க என்ன செய்வோம் சொல்லி சொன்னால் நகராக்கங்களையும் குடியிருப்புக்குரிய புக்ஸ்களை செய்துட்டு அடுத்த விவசாயம் காலநிலைக்குரிய புக்ஸ்களை செய்வோம். சரியா பிள்ளைகள்? எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க அந்த புக்ஸ்களையா? எடுத்துட்டீங்களா? சரி. அதை நம்ம மார்னிங் கிளாஸ்ல பார்த்து கொண்டு போவோம். அடுத்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த ஒரு பாயிண்ட் சார் லாஸ்ட் ஒருக்கா சொல்லுங்க. தங்கும் நகரங்களுக்கு அது 2 தங்கும் நகரங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்த ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த ஒரு பாயிண்டா நகர செயற்பாடுகளை மேற்கொள்ளும். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. நகர செயற்பாடுகளை அதிகளவில் மேற்கொள்ளும் சேவை நிலையங்கள் காணப்படும் இடமாக மாலைவே காணப்படுகிறது. சேவை நிலையங்கள் அதிகளவில் காணப்படும் இடமாக மாலைவே காணப்படுகிறது. சரி, இன்னொரு முறை சொல்லுங்க. இலங்கையில்
இலங்கையில் நகர செயற்பாடுகளை மேற்கொள்ளும் பகுதியாக மாலவே காணப்படுகின்றது. சார் சொல்லுங்க. கைத்தொழில் நகரங்கள் இருக்கா? பெரும்பாலும் பிரித்தி அதுகளை நோமலா நீங்க என்ன சொல்றது உங்களோட மாகாணத்துல கேட்பாங்க. ஆனால் அது கொள்றது பிரித்தி ஓகே. ஆனா உங்களோட எக்ஸாம் பேப்பர்கள்ல வராது. உங்களோட சிலபஸ்களை மீறி ஒரு சொல் கூட அவங்க வெளியே இருந்து போட மாட்டாங்க. சரியா பிரதி? அது நீங்க சும்மா நோமலா கைத்தொழில் சார்ந்த நகரங்கள் என்ன, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் சுற்றுலா சார்ந்த நகரங்கள் என்ன, அதுகளை சும்மா நோமலா விளங்கி வச்சிருந்தீங்கன்னா சரி. சரியா பிரதி? அது வராது பெரும்பாலும். ஏன் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கிற 1 தொடக்க 40 வரையான எம்சிக்யூ எதுவுமே உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ட மீறி வந்ததே இல்லை. ஒரு எம்சிக்யூவாவது உங்களோட டீச்சர்ஸ் கைட்ட மீறி வராது. ஆனா கொஞ்சம் உள்நுழைஞ்சு கேட்பாங்க. கொஞ்சம் அந்த பகுதிகளை கொஞ்சம் உள்நுழைஞ்சு சில விஷயங்களை மாறி வச்சு கேட்பாங்களே ஒழிய மற்றபடி உங்களோட டீச்சர்ஸ் கைட்ட மீறி வராது. அடுத்த ஒரு கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பண்டைய காலத்தில் அபிவிருத்தி அடைந்த குடியிருப்புகள் காணப்படும் மாவட்டமாக பண்டைய காலத்தில் அபிவிருத்தி அடைந்த குடியிருப்புகள் காணப்படும் இடமாக பண்டைய காலத்தில் அபிவிருத்தி அடைந்த குடியிருப்புகள் காணப்படும் மாவட்டங்களாக கேளுங்க சகரா. அந்த இலங்கையில வரலாற்று ரீதியாக உருவான குடியிருப்புன்னு எது சொல்லணும்? வரலாற்று ரீதியாக உருவான குடியிருப்புகள் என்ன? சந்தைகள், அரண்மனைகள் இல்லையா, அந்த இதுகளை சார்ந்து அமைய பெற்றிருக்கிற குடியிருப்புகள் தான் நாங்க வரலாற்று சார்ந்த குடியிருப்புகள் சொல்லி சொல்லுவோம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு அண்மையில ஒரு குடியிருப்புகளை அமைய பெற்றுக் கொண்டு போனால் அதை நாங்க வரலாற்று குடியிருப்புகள் என்று சொல்லி சொல்லுவோம். கூட இந்த சந்தைகள், அதே நேரத்தில் அரண்மனைகள், இந்த குளங்கள், இப்படியான தன்மைகளை சார்ந்து அந்த குடியிருப்புகள் அமைய பெற்றதாக இருக்கும். கோயில்கள் இதுகளை சார்ந்து அமைய பெற்றிருக்கும். சரிதானே? அது இல்ல சார், எங்களுக்கு எம்சிக்யூல ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு விட பூந்தல, பாக்கியன்கல, மாந்தோட்ட, அன்றாதபுரம், பத்திராஜவல, அதுல இது வரும். இப்ப என்ன கேட்டிருந்தவங்க? அந்த வரலாற்று காலத்துல உருவான இலங்கையில குடியிருப்பு மாந்தோட்டம். இது எங்களுக்கு தெரியும். மன்னார்ல இருக்கிற மாந்தோட்டம் எங்களுக்கு என்னன்னு சொன்னால் இந்த திருக்கேதீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது இல்லையா, கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதால பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாந்தோட்டத்தை அவங்க முக்கியத்துவப்படுத்தி கேட்டிருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு அண்மையில் இருக்கிற அந்த இடமாக மாந்தோட்டம் கேட்டிருப்பாங்க. சரிதானே? கோயில்கள், அரண்மனைகள், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்தைகள், இதுகளுக்கு பக்கத்தில் ஒரு குடியிருப்புகள் அமைந்து கொண்டு போனால் அதை நாங்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குடியிருப்புகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா சங்கரா? அப்ப சார் அன்றாதபுரம் வராதா இதுக்கு? அன்றாதபுரம்ன்றது பொதுவாக கேட்டிருக்கிறாங்க. அது ஒரு ராசதானிகள். அன்றாதபுரம், புலனறுவை எல்லாம் ராசதானிகளின் அடிப்படையில் அமைய பெற்ற குடியிருப்புகள். சரிதானே? வரலாற்று குடியிருப்புகள் என்றது நீங்க யோசிக்க கூடாது, ராசதானியின் அடிப்படையில் வந்ததான்றது. அங்க நாங்க இப்ப உங்களோட இதுல பாத்தீங்கன்னா வரலாற்று எடுத்து வச்சு கதைக்க கூடாது. அப்படின்னா நாங்க இலங்கையில் இருக்கிற எல்லா குடியிருப்புகளையுமே சொல்ல வேண்டி வந்துடும். சரிதானே? இங்க வரலாற்று குடியிருப்புகள் என்று சொல்றது அந்த குடியிருப்புகள் அமைய பெற்றிருக்கின்ற காலங்களை தான் சொல்ல வராங்க. சரியாவில்ல? ஓகே சார். சார் சொல்லுங்க. பண்டைய காலத்தில் அபிவிருத்தி அடைந்த குடியிருப்பதை கொஞ்சம் சொல்லுங்க. பண்டைய காலத்தில் அபிவிருத்தி அடைந்த குடியிருப்புகள் காணப்படும் மாவட்டமாக அனுராதபுரம், புலனறுவை என்பன காணப்படுகிறது. அனுராதபுரம், புலனறுவை என்பன காணப்படுகின்றது. அனுராதபுரம், புலனறுவை என்பன காணப்படுகின்றது. அடுத்தது இலங்கையில் கரையோர வெட்டவெளி குடியிருப்புகள் காணப்படும் இடங்களாக இலங்கையின் கரையோர வெட்டவெளி குடியிருப்புகள் காணப்படும் இடங்களாக இலங்கையில் கரையோர வெட்டவெளி குடியிருப்புகள் காணப்படும் இடங்களாக புத்தல, வில்பத்து, பல்லேமல என்ற இடங்கள் காணப்படும். இது சிங்கள பேப்பர் ஒன்றுல வந்திருந்ததா? புத்தல, வில்பத்து, பல்லேமல்ல என்ற இடம் காணப்படுகிறது.
புத்தள, வில்பத்து, பல்லேமல்ல என்னும் இடம் காணப்படுகிறது. புத்தள, வில்பத்து, பல்லேமல்ல எனும் இடம் காணப்படுகின்றது. எனும் இடம் காணப்படுகின்றது. சரி, அடுத்தது இந்த நகராக்கம் சார்ந்த வினா. அடுத்தது பாருங்க எல்லாரும் இந்த நகராக்கங்கள் சார்ந்த வினா பகுதிகளை பாருங்க. சரி, இந்த நகராக்கங்கள் என்றது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில என்னோட குடியிருப்பினுடைய அடுத்த கட்ட பரிணாமம் தான் இந்த நகராக்கம். முதல் ஆரம்ப காலங்கள்ல வாழ்ந்த மக்கள் சொன்னால் கிராமங்கள்ல தான் வாழ்ந்தாங்க. அதிகமாக வாழ்ந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல தான் வாழ்ந்தார்கள். சரிதானே? அப்ப இந்த கிராமங்கள்ல வாழ்ந்த மக்கள் தங்களுடைய கிராமங்கள்ல வாழ்றதனுடைய அந்த தன்மைகள் சலித்து போக மெதுமெதுவாக நகரங்களை நோக்கி நகரவழிக்கிறாங்க. வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், கல்வி அறிவுகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது ஒரு தொழில் பிசினஸ்கள் எதுவும் செய்யறதாக இருக்கட்டும், இப்படியான தன்மையின் காரணமாக மெதுமெதுவாக என்ன செய்யறாங்கன்னா இந்த நகரங்களை நோக்கி நகரவழிக்கிறாங்க. இப்படி நகர்ந்ததன் விளைவாகத்தான் எங்களுக்கு அங்க நகர குடியிருப்புகள் என்றது ஒன்று வந்து ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப எடுத்த உடனே அங்க நகராக்கங்கள் வந்திருக்குமா என்று கேட்டால் இல்லை. மக்களினுடைய அடுத்த கட்ட பரிணாமமாகத்தான் இந்த நகர குடியிருப்புகள் என்றது வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. சரி, இப்ப இந்த நகர குடியிருப்புகள் உலக நாடுகள்ல எல்லாமே ஒரே மாதிரி தானா அமைய பெற்றிருக்குது என்று சொல்லி கேட்டால் இல்லை. எங்களோட உலக நாடுகள்ல எல்லாமே ஒரே மாதிரி அமையப்பெற இல்லை. ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான நகராக்கங்களை கொண்டிருக்கும். இப்ப சில நகராக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கைத்தொழிற்சாலைகள், அதே நேரத்துல கட்டிடங்கள் இதுகள் எல்லாம் காணப்படும். ஆனால் சரியான வகையில் அங்க சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மைகள் வந்து காணப்பட மாட்டாது. அப்ப இதெல்லாம் சரியான முறைகள்ல வந்து கணக்கிட்டு சரியான முறைகள்ல வளர்ச்சி அடைந்த நகரங்கள் தான் ஒரு சில நகரங்கள் தான் எங்களுக்கு காணப்படுகிறது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நகராக்க வீதங்கள் 100 வீதம் கொண்டிருக்கிற நாடுகளாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சீனா என்றதும் சிங்கப்பூர் என்ற நாடு வந்து காணப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு கால பகுதியில உலகப்படம் குறிக்கிறதுல ஒரு வினாக்களாக சிங்கப்பூரை கேட்டிருந்தவங்க. சரிதானே? உலக நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 100 வீதம் நகராக்கம் கொண்ட நாடாக இந்த சிங்கப்பூர், சீனா போன்ற நாடுகள் வந்து காணப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2050ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் இவை இன்னும் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய தன்மைகள் வந்து காணப்படுகிறது என்று சொல்லித்தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே? ஆகவே உங்கள்கிட்ட இப்ப இங்க கேட்டிருக்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், சீனாவின் 100 வீத நகராக்கத்தினை கொண்ட நகரமாக அமையும் விடை தெரிவியாது என்று சொல்லி கேட்டிருக்குது. எது வரப்போது? சீனாவினுடைய 100 வீதம் நகராக்கம் கொண்ட நகரமாக அமையப்பெறுகின்ற நகரம் என்னென்ன வரப்போது? இல்லையா? இந்த கொங்கம், மெகாவோ என்ற நகரங்கள் தான் எங்களுக்கு 100 வீதம் நகராக்கங்களை கொண்டிருக்கின்ற நாடுகளாக வந்து அமைய பெற்றிருக்குது. சரி, இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் இந்த சீனா என்ற நாடு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிகளவான கைத்தொழிற்சாலைகளையும் அதிகளவான நகராக்கங்களையும் கொண்டிருக்கிற நாடுகளாக இருக்குது. இதுக்கு அடுத்ததாக வந்திருக்கிறது சிங்கப்பூர் நாங்க இதுக்கு அடுத்ததாக என்ன செய்யலாம் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு தெரிய வேணும் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில உலகில வந்து குறைந்த நகராக்கம் உடைய நாடுகள் என்ன என்று சொல்லி கேட்டவங்க, ஆனால் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உயர் தரம் நகராக்கம் கொண்ட நாடுகள் என்னன்னு சொல்லி இன்னும் எம்சிக்கு வரப்படாத தன்மைகள் வந்து இருக்குது. அப்ப அந்த விஷயத்தையும் நீங்க நினைஞ்சிருக்க வேணும், கட்டாயம் பார்த்து கொள்ள வேணும் பிள்ளைகள். சரிதானே? அப்ப குறைந்த நகராக்கமுடைய நாடுகள் என்னன்னு சொல்லி கேட்டவங்க, ஆனால் கூடிய நகராக்கமுடைய நாடுகள் என்ன என்று சொல்லி அவங்க என்ன செய்யலன்னு சொன்னால் இதுவரைக்கும் கேட்க இல்லை. சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் கட்டாயம் பார்த்து கொள்ள வேணும். என்னடா இன்னொரு விஷயத்த சொல்றேன். என்னட்ட வார பிள்ளைகளுக்கு தெரியும். நான் அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி நோட் பண்ண வேணும்ன்றதை சொல்லி கொடுத்திருப்பேன். இப்ப நீங்க மற்ற இடங்கள்ல கிளாஸுக்கு போய் படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா சரியான வகையில உங்களுக்கு வரக்கூடிய சிலபஸுக்குள்ள மட்டும் இல்லைங்க. இதை தாண்டி போய் நின்றுட்டு எனக்கு அது படிக்க கஷ்டமா இருக்குது, இது படிக்க கஷ்டமா இருக்குதுன்னீங்கன்னா அது உங்களோட வீக்னஸ் தான். ஆனா புவியியல் மிக மிக இலகுவானது. உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ல இருந்து ஒரு வினா கூட அவங்க மிஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க. உங்களோட டீச்சர்ஸ் கைட்டை முழுமையாக படிச்சீங்கன்னா எம்சிக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் நீங்க ஆசிரியரை கொஞ்சம் தழுவித்தான் நீங்க நினைஞ்சிருக்கணும், படித்துக் கொள்ளணும். ஆனா எம்சிக்கு நீங்க வேற எங்கேயுமே தேட வேணாது. உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்டையே வடிவா முழுமையாக படித்துக் கொண்டாலே போதுமானதாக இருக்கும். சரிதானே? இப்ப பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? இப்ப இதுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உலகில் உயர் நகராக்கம் கொண்ட நாடாக, உயர் நகராக்கங்கள் கொண்ட நாடுகளாக, உலகில் உயர் நகராக்கங்கள் கொண்ட நாடுகளாக சீனா, சிங்கப்பூர், கட்டார் என்பன காணப்படுகின்றது.
சீனா, சிங்கப்பூர், கட்டார் என்பன காணப்படுகின்றது. சீனா, சிங்கப்பூர், கட்டார் என்பன காணப்படுகிறது. சீனா, சிங்கப்பூர், கட்டார் என்பன காணப்படுகிறது. சீனா, சிங்கப்பூர், கட்டார் என்பன காணப்படுகிறது. சரி, இன்னொரு விஷயத்தை சொல்லுங்க பிள்ளைகள். இந்த நகராக்க வீதமானது அதிகமாக காணப்படுகின்ற நகராக்க வலயம் எது பிள்ளைகள்? நகராக்க வீதம் அதிகமாக காணப்படுகின்ற நகராக்க வலயம் எது? எந்த வலயத்தில் நகராக்க வீதம் மிக அதிகமாக ஆசிய எது வரப்போகுது? நகராக்க வீதங்கள் அதிகமாக காணப்படுகின்ற வலயம் லத்தீன் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்காவை நாங்க இங்க பொதுவா சொல்ல முடியாது. தென் அமெரிக்கா நகராக்க வீதங்கள் மிக அதிகமாக காணப்படுற ஒரு வலயம் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் தென் அமெரிக்காவை தான் நாங்க சொல்லுவோம். சரிதானே? நகராக்க வீதங்கள் மிக அதிகமாக காணப்படுகின்ற வலயமாக அமைய பெற்றிருக்கிறது இந்த தென் அமெரிக்க வலயங்கள். சரிதானே? சனத்தொகை அதிகமாக காணப்படுற வலயம் ஆசியா. சரிதானே? நகராக்க வீதங்கள் வேற, சனத்தொகை என்றது வேற, ரெண்டையும் போட்டு குழம்ப கூடாத. நகராக்க வீதங்கள் அதிகமாக காணப்படுகின்ற வலயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தென் அமெரிக்க வலயமாக வந்து காணப்படுகிறது. தென் அமெரிக்க வலயம். இரண்டாவது இந்த வலயமாக இருக்குது. இரண்டாவது இந்த வலயம் இரண்டாவது ஐரோப்பா, லத்தீன் அமெரிக்க வலயம். இரண்டாவது இருக்கிறது லத்தீன் அமெரிக்க வலயம். இரண்டாவது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் லத்தீன் அமெரிக்க வலயம். மூன்றாவது ஆசியா, ஐரோப்பிய வலயம். மூன்றாவது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய வலயம். மூன்றாவது இருக்கிறது எழுதி கொள்ளுங்க, ஐரோப்பிய வலயம். நாலாவது இருக்கிறது ஆசிய வலயம். ஆஸ்திரேலியா. ஆசியா இல்ல, ஆஸ்திரேலிய வலயம். ஆஸ்திரேலியா. சரிதானே? ஆஸ்திரேலியா. ஐந்தாவது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆசியா. இறுதியாக இருக்கிறது வந்து ஆப்பிரிக்கா. ஆகவே நகராக்க வீதம் அதிகமாக இருக்கிற வலயமாக நாங்க தென் அமெரிக்காவினையும், நகராக்க வீதம் மிகவும் குறைவாக இருக்கிற வலயமாக நாங்க ஆப்பிரிக்காவையும் நாங்க இங்க என்ன செய்யலாம், பொதுவாக சொல்லிக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். சொல்லுங்க. தென் அமெரிக்காவுக்கு அடுத்து என்ன சொன்னீங்க? முதலாவது தென் அமெரிக்கா, ரெண்டு லத்தீன் அமெரிக்கா, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பா, அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆஸ்திரேலியா, அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து ஆசியா, அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து ஆப்பிரிக்கா. சரிதானே? தென் அமெரிக்கா லத்தீன் அமெரிக்கா ஒண்ணு தானே சார்? இல்ல இல்ல இல்ல, தென் அமெரிக்கா வேற, லத்தீன் அமெரிக்கா கரிபியன் தீவு கூட்டங்கள் வேற. வட அமெரிக்கா வரதா சார்? வட அமெரிக்கா இல்ல, வட அமெரிக்கா அந்த என்ன வட அமெரிக்காவை சூழ இருக்கிற அந்த தீவு கூட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா நாங்க அந்த கரிபியன் தீவு கூட்டங்கள் சொல்லி சொல்லுவோம். சரிதானே? வட அமெரிக்காவையும் அதை சூழ இருக்கிற அந்த தீவு கூட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்தான் கரிபியன் தீவு கூட்டங்கள் சொல்லி சொல்றாரு. சரிதானே தம்பி? சொல்லுங்க. வட அமெரிக்காவும் ஐரோப்பாவையும் சேர்த்தா சார் சொல்ற? இல்ல இல்ல, தனித்தனியா தான் பிரிச்சிடுவோம். நகராக்க வலயங்கள் சொல்லும் போது அது ரெண்டையும் நீங்க என்ன செய்ய வேணும், பிரிச்சு பிரிச்சா சொல்ல வேணும். சேர்த்து கதைக்காதீங்க, பிரிச்சு பிரிச்சா கதைங்களா? ஓகே சார். ஓகே. இது வந்து பிள்ளைகள் ஒரு சிங்கள பேப்பர். சொல்லுங்க சார். ஓசானிக் வலயம் அது வராதா? அது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவினுடைய இப்ப ஆஸ்திரேலியான்னு கதைக்கிறது பிள்ளைகள் அந்த நாட்டை மட்டும். ஒசானியா தீவு கூட்டங்கள் என்று சொல்லி பாத்தீங்க என்றால் அந்த ஆஸ்திரேலியாவையும் ஆஸ்திரேலியாவையும் சூழ இருக்கிற அந்த தீவு கூட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துதான் நாங்க ஒசானியா கூட்டங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த பப்புவா, நியூகினியா, தஸ்மேனியா, இந்த இருக்கிற நியூசிலாந்து, இதுகள் எல்லாத்தையும் சேர்த்தா இந்த ஒசானியா தீவு கூட்டங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. சரிதானே? இது வந்து தானே என்னண்டு விரைவாக நகராக்கம் இந்த கூடியது வந்து விரைவாக நகராக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆப்பிரிக்கா. விரைவான நகராக்கம் காணப்படுறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அது ஆப்பிரிக்காவிலான் இருக்குது. குறைவான நகராக்க அதிகரிப்பு காணப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில். சரி, விரைவான நகராக்கம் காணப்படுறது நகராக்க அதிகரிப்படுவாங்க. நகராக்க அதிகரிப்பு அடுத்த போய் டவுன்லோட் பண்ணி கொடுக்க. நகராக்க அதிகரிப்பு காணப்படுகின்ற வலயமாக ஆப்பிரிக்காவும், நகராக்க அதிகரிப்பு அல்லது நகராக்க விரைவு என்று சொல்லுவாங்க. நகராக்க அதிகரிப்பு அல்லது நகராக்க விரைவு காணப்படுகின்ற வலயமாக ஆப்பிரிக்காவும், ஆசியாவும் விரைவான நகராக அதிகரிப்பு. இரண்டாவது ஆசியா சொல்லலாம், முதலாவது ஆப்பிரிக்கா, இரண்டாவது ஆசியாவை சொல்லலாம். ஆப்பிரிக்காவோட தென் ஆப்பிரிக்கா தான் என்னண்டு
ஆப்பிரிக்காவிலையும் தென்னாப்பிரிக்காவிலும் அதிகம் கூடியதுக்கு சார் தென்னாப்பிரிக்கா அதிகமா இருக்குது. நாங்க அப்படி என்று சொல்லலாம். இப்ப எங்களுக்கு நைஜீரியா அடுத்ததுல வரும். இப்ப நைஜீரியாவிலையும் கூடத்தான் இருக்குது. ஆனா தென்னாப்பிரிக்காவிலையும் கூடத்தான் இருக்குது. ஆனா நாங்க அப்படி சொல்லாம பொதுவா ஆப்பிரிக்கான்னு சொல்லி கதைக்கிறது நல்ல. நீங்க உடைச்சு கதைக்காதீங்க. சொல்லுங்க. எத்தனை ஆண்டு தரவு சார்? இது வந்து உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற 2014ஆம் ஆண்டுக்குரிய தரவுகள். ஓகே சார். சரிதானே? பெரும்பாலும் நகராக்கங்களை பொறுத்த வரைக்கும் 2014ஆம் ஆண்டு தரவு கேட்பாங்க. சனத்தொகையை பொறுத்த வரைக்கும் 2012ஆம் ஆண்டு தரவு கேட்பாங்க. சரியா ஜோன்? ஓகே சார். ஓகே. நகராக்கங்கள் மிகவும் குறைவாக காணப்படும். நகராக்க அதிகரிப்பு குறைவாக காணப்படுகின்ற வலயமாக ஆஸ்திரேலிய வலயம் காணப்படுகிறது. இதுல நீங்க வீடியோஸ் எல்லாம் ஒன் பண்ண தேவையில்லை. வீடியோஸ் வந்து ஒன் பண்ணிக்கிறாங்களா எல்லாம் கட் பண்ணுங்க. பிள்ளைங்க நீங்க வீடியோக்களை ஒன் பண்ணி இருந்தால் உங்களோட வீடியோக்கள் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்களா. வீடியோக்கள் ஒன்றும் இங்க தேவைப்படாது. சரி, அடுத்தது பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேள்விகள் பெரும்பாலும் கேட்கலாம். இந்த பனானா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கும் எங்கள்கிட்ட என்ன செய்யறவங்க அடிக்கடி இந்த எம்சிக்கு பேப்பர்கள்ல கூட போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. சரிதானே? இந்த 3 பனானா இருக்குது. என்னென்ன பனானா இருக்குது? ப்ளூ பனானா, கோல்டன் பனானா. சரி, ஓகே. அதாவது நாங்க ஏன் இதுல எந்த பனானா அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லைகளை தாண்டி வளரக்கூடிய நகராக்க வலயங்கள் பரவல் அடைந்திருக்கிறது. தங்களுடைய எல்லையை தாண்டி இன்னும் ஒரு எல்லைக்கு போகக்கூடியதாக காணப்படுறது தான் இந்த பனானா வலயங்கள் சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இதுல இந்த 3 பனானாவிலையும் எது மிகச் சிறப்பான ஒரு பனானாவாக காணப்படுகிறது? எல்லைகளை தாண்டி வளரக்கூடிய ஒரு நகராக்க வலயமாக காணப்படுது. எது? கோல்டன் வெரி குட். கோல்டன் பனானா. கோல்டன் பனானா தான் இங்க வந்து மிக சிறப்பான ஒரு பனானாவாக காணப்படுகிறது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் என்னன்னு சொல்றது ஒரு முக்கியமான விடயங்களை முக்கியமான நகரங்களை வந்து பிடிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கோல்டன் பனானாவில வந்து காணப்படுகிறது. அப்ப இதுதான் இந்த பனானாக்கள்லயே மிகவும் சிறப்பான உயர் தன்மை கொண்டிருக்கிற ஒரு பனானாவாகவும் இந்த கோல்டன் பனானா காணப்படுகிறது. ப்ளூ பனானா எங்க இருந்து எங்க பிள்ளைகள் பரவலடைந்திருக்குது? வடமேல் பிரித்தானியாவில இருந்து இத்தாலியின் ஜெனோவா வரை. அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. முதலாவது எழுதிக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. நகராக்கங்கள் தங்களின் எல்லைகளை தாண்டி பரவலடைகின்ற வலய பிரிப்புகள். நகராக்கங்கள் எல்லைகளை தாண்டி பரவலடையும் வலய பிரிப்புகள் ரெண்டு போட்டுக்கொள்ளுங்க. ஒரு பாயிண்ட் எழுதுங்களா. நகராக்கங்கள் எல்லைகளை தாண்டி பரவலடையும் நகர பிரிப்புகள் அல்லது வலயங்கள் என்று சொல்லுவாங்க. வலயங்கள். முதலாவது ப்ளூ பனானா அதுக்கு டயஸ் பண்ணி எழுதுங்க. வடமேல் பிரித்தானியாவில் இருந்து இத்தாலியின் ஜெனோவா வரை பரவலடைந்திருக்கின்றவை. திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க. ப்ளூ பனானா வடமேல் பிரித்தானியாவில் இருந்து இத்தாலியின் ஜெனோவா வரை. ப்ளூ பனானா வடமேல் பிரித்தானியாவில் இருந்து இத்தாலியின் ஜெனோவா வரை. பிள்ளைகள் இந்த முறை உங்களோட பேப்பர்ல கூட படங்களை நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாம அதுக்கு ஒரு தனியா 2வது பேப்பர்ல கூட படங்களை வச்சு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இப்ப இந்த பேப்பர் நோமலா போட்டுக்கும் 2வதுல நாங்க படங்களை கொண்டு வருவோம். படங்களை கொண்டு வந்து விளங்கப்படுத்துவோம் உங்களுக்கு. சரிதானே? வடமேல் பிரித்தானியாவில் இருந்து இத்தாலியின் ஜெனோவா வரை பரவலடைந்திருக்கின்றமை. அடுத்தது கோல்டன் பனானா. 2வது கோல்டன் பனானா. அந்த கோல்டன் பனானாக்களை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. மிக முக்கியமான பனானாவை தான் கோல்டன் பனானா. சரி, இப்படி ஒரு கருது. நகரங்களில் எல்லைகளை தாண்டி பரவல் அடைவதில் மிக குறுகிய தன்மைகளை உடைய நகராக்க வலயம் எது? இதுல இந்த 3 பனானாவில இது மிக குறுகியதாக பரவல் அடைந்திருக்குது. கிரீன் பனானா. சரிதானே? கிரீன் பனானா தான் குறுகிய எல்லைகளாக காணப்படுகிறது. இந்த 2 எல்லைகளையும் விட கிரீன் பனானா குறுகிய எல்லைகளாக இருக்குது. கோல்டன் பனானா பெரியோர் எல்லைகளாக இருக்குது. அதை நான் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. உங்கள்கிட்ட சில டைம்ல இப்படி வரலாம் கேள்வி.
உலகில் நகராக்கங்களின் எல்லைகளை தாண்டி பரவலடைந்திருக்கின்ற சிறிய மற்றும் பெரிய நகராக்க வலயங்கள் பின்வருவனற்றில் எது? ப்ளூ பனானா, கோல்டன் பனானா, கோல்டன் பனானா, கிரீன் பனானா, கிரீன் பனானா, கோல்டன் பனானா, ப்ளூ பனானா, கிரீன் பனானா அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி போட்ட உடனே சரி எல்லாரும் குழம்பட்டு போயிருவீங்க. அப்ப இந்த விஷயங்களை தான் நீங்க நெஞ்சிருக்கணும், கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். இப்ப இதெல்லாம் வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கோல்டன் பனானா மிக பெருசது, கிரீன் பனானா மிகச் சிறியதுன்றது. சொல்லுங்க பிள்ளை. சரி, கோல்டன் பனானா எழுதிக் கொள்ளுங்க. மத்திய தரைக்கடல் எல்லையில் இருந்து ஜெனீவா நகரத்திலிருந்து மத்திய தரை கடற்பகுதியின் எல்லையின் ஜெனீவா நகரத்திலிருந்து வெலன்சியா வரை, மத்திய தரை கடல் எல்லையின் ஜெனீவா நகரத்திலிருந்து வெலன்சியா வரை. அடுத்தது கிரீன் பனானா. அதுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, சிறிய ஒரு நகராக்கமாக பரவலடைந்திருக்கு. கிரீன் பனானா மத்திய ஐரோப்பிய வலயங்கள். சரி, அடுத்த வினாவை பாருங்க. 32வது வினா. நகர திண்ம கழிவுகள் சரியான முறையில் அகற்றப்படாமையினால் சுகாதார ரீதியான பாதிப்புகளை எதிர்நோக்கிய நாடுகளாக அமைவை யார்? இது வரப்போது முதலாவது பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், உகாண்டா. சரிதானே? பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், உகாண்டா. பங்களாதேஷ்ல எந்தெந்த நகரங்கள் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துது? ராஜாசி, ராஜாசி, குல்னா, ராஜாசி, குல்னா நகர்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல எங்க? மணிலாவில. பிலிப்பைன்ஸ்ல மணிலா. உகாண்டாவில கம்பால். கம்பால். சரிதானே? அப்ப அந்த விஷயங்களையும் கட்டாயம் விளங்கி வச்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப இப்படித்தான் உங்கள்கிட்ட கேள்விகளை மாறி வச்சு கேட்பாங்க. அப்ப அதுக்கான நீங்க என்ன செய்யக்கூடாது, குழம்பிடக்கூடாது. அப்ப நீங்க எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்டா 32வது வினான்னு சொல்லி போட்டு எழுதிக் கொள்ளுங்க. நாங்க திண்ம கழிவு சார்ந்த, அதாவது சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டிருக்கின்ற நகராக்கங்கள் என்னன்றது எழுதிக் கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு நான் நினைக்கிறேன் இந்த பேப்பர்கள்ல கூட கேட்கிறவங்க. நகரங்களில் குற்றச்செயல்கள் அதிகமாக காணப்படுகின்ற நகரம், நகரங்களில் குற்றச்செயல்கள் அதிகம் காணப்படுகின்ற நகரம், இல்லாட்டி இப்படி எழுதுங்க, நீங்க நோட்டே எழுதுங்க, நீங்க படிக்க போறீங்க, நோட் எழுதுங்க. நகரங்களில் குற்றச்செயல்கள் இடம்பெறுகின்ற நகரம் இந்தியாவின் மும்பை நகரம் மற்றும் புதுடில்லி நகரம். குற்றச்செயல்கள் அதிகமாக இடம்பெறுகின்ற நகரம். சொல்லுங்க. வீதங்கள் வராது, அதெல்லாம் குழம்பாதீங்க. பிரதி வீதங்கள் வராத, வீதங்கள்லாம் படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் எதுவுமே இல்லை. திரும்ப சொல்லுங்க. நகரங்களில் குற்றச்செயல்கள் இடம்பெறும் நகரங்களாக நான் எதுக்குமே உங்களோட டீச்சர்ஸ்ல இருந்து ஒரு துளி கூட நான் உங்களுக்கு வேற எங்கேயும் இருந்து எடுத்து தரதில்லை. ஆனா உங்களோட டீச்சர்ஸ் கையில அணுவா நுழைஞ்சு எடுத்துருவேன். ஏன்னா அப்படிதான் கேட்பாங்க உங்கள்ட்ட. அப்ப நான் தார ஒவ்வொரு விஷயம் மிக முக்கியமானதுதான். சரிதானே? நகரங்களில் குற்றச்செயல்கள் காணப்படும் நகரங்களாக மும்பை மற்றும் புதுடில்லி என்பன காணப்படுகிறது. இந்தியாவின் மும்பை மற்றும் புதுடில்லி என்பன காணப்படுகிறது. சார், இந்தியாவின் புதுடில்லி, அடுத்தது மும்பை நகரம் என்று வராதா? ரெண்டும் இந்தியாவிலான இருக்குது, ரெண்டையும் சொல்லலாம், அது பிரச்சனையே இல்லை. சரிதானே? சரி சார், சொல்லுங்க. தாய்வான்லயும் குற்றச்செயல் அதிகம் தானே? என்னண்டு? தாய்வானில வந்து பால் விகிதம், சரியா? அது வந்து பால் விகிதத்தில் அதிகமாக இருக்கும்.
இப்ப விபச்சார விடுதிகள் அதிகமாக இருக்கிறது, சுற்றுலா பயணிகளினுடைய அடாவடித்தனங்கள் இல்லையா, பெண்கள் பால் விகிதங்கள் அதிகமாக போறது, இதாலதான் தாய்வானில் அதிகமாக இருக்குது. நாங்க நகராக்கங்கள் அதிகமாக வச்சு சொல்லிடலாம் அது தாய்வான்ல. சரியா பிள்ளை? நீங்க பால் விகிதம் வந்தால் சரிதானே, இந்த முறை உங்களுக்கு பால் விகிதம் ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கேன். நாங்க அதை பார்ப்போம், பால் விகிதம் சார்ந்த விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன். இந்த தாய்வான நாங்க பொதுவா நகரங்கள்லாம் நடக்கும், ஆனால் இந்த நாடுகளை விட அங்கு பெண்கள் பாலியல் தொழில் தான் அங்க கூடுதலா நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் தாய்வான். சரியா பிள்ளை? சார் சொல்லுங்க. சார் அப்ப அந்த பாலியல் நோய் எல்லாம் அதிகமாக பரவக்கூடிய இடமாக சொல்லலும் தானே சார்? இப்ப அதுக்குள்ள இது சனத்தொகைக்குள்ள போயிடும். அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நாங்க அந்த சனத்தொகையில வச்சு பார்ப்போம். சரியா பிள்ளை? பால் விஷயத்துக்கு கூட பெருசா பால் அங்க சனத்தொகைக்குள்ள போயிடும். அது அப்படியே இருக்கட்டும். சரிதானே? அது நீங்க பால் விகிதத்துக்குள்ள வருமன்ற விஷயத்தை அப்படி வச்சுக்கொடுங்க. அதை நம்ம பிறகு கதைப்போம். ஆழம் அந்த பால் விகிதம் படிப்போம் இல்லையா செகண்ட் பார்ட்ல. அப்ப வரும்போது நான் உங்களுக்கு உதாரணங்கள் தரும்போது படி ஆழமா அங்க இருக்கிற நகரங்களை வச்சு உங்களுக்கு உதாரணமா தருவேன். சரியா பிள்ளையே? சரி, அடுத்தது எழுதி கொள்ளுங்க. இரண்டாவது நகரங்களில் வாகன நெரிசல் அதிகம் கொண்ட நகரமாக, நகரங்களில் வாகன நெரிசல் அதிகம் கொண்ட நகரமாக, நகரங்களில் வாகன நெரிசல் அதிகம் கொண்ட நகரமாக இந்தியாவின் புதுடில்லி காணப்படுகின்றது. இந்தியாவின் புதுடில்லி காணப்படுகின்றது. சேரிப்புற குடியிருப்புகள் அதிகமா இருக்கிற நகரம் எது பிள்ளையன்? இந்தியாவின் தாராவி. அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உலகில் சேரிப்புற குடியிருப்புகள் அதிகம் காணப்படும் நகரமாக, உலகில் சேரிப்புற குடியிருப்புகள் அதிகம் காணப்படும் நகரமாக வாகன நெரிசல் அதிகம் இருக்கு இந்தியாவினுடைய புதுடில்லி. வாகன நெரிசல் அதிகமாக காணப்படும் இந்தியாவின் புதுடில்லியில. சரிதானே? சேரிப்புற குடியிருப்புகள் அதிகம் காணப்படும் நகரமாக இந்தியாவின் தாராவி. இந்தியாவின் தாராவி. அடுத்தது தரைக்குள் நீர் அதிகமாக மாசடையும் நகராக்கங்களை கொண்ட நாடு எது பிள்ளையன்? சீனா. சீனா. அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தரைக்குள் நீர் அதிகளவு மாசடையும் நகரங்களை கொண்ட நாடு சீனா. தரைக்குள் நீர் அதிகளவு மாசடையும் நகரங்களை கொண்ட நாடு சீனா. சீனா. கைத்தொழிற்சாலைகளை அதிகமாக கொண்டு நகராக்கங்கள் மாசடையும் நாடு இந்தியா. கைத்தொழிற்சாலைகளை அதிகமாக கொண்டு நகர மாசாக்கம் நடைபெறும் நாடு இந்தியா. கைத்தொழிற்சாலைகளை அதிகமாக கொண்டு நகரங்கள் மாசடையும் நாடு இந்தியா. இந்தியா. அடுத்தது சேரி, அதாவது என்ன சொல்றது, குடிசை, அப்படி சொல்லலாம், அப்படி குடிசைவாசிகள் அதிகமாக காணப்படுகின்ற நகரங்கள் மும்பை. குடிசைவாசிகளை அதிகமாக கொண்டிருக்கின்ற நகரங்களை கொண்டது மும்பை. குடிசைவாசிகளை அதிகமாக கொண்ட நகரங்கள் மும்பை. இந்தியாவில தாராவி எந்த சைன்? என்னண்டு? தாராவி எந்த ஏரியால இருக்கு சார் இந்தியால? இந்தியாவில தாராவி வந்து பிள்ளை பெரும்பாலும் மும்பை என்பாருன்னு இல்லைங்களா? சார் குடிசைவாசிகள் அதிகம் கொண்ட நாடு எது? மும்பை. மும்பை. தாராவி மும்பையிலான இருக்கு. ஓ, மும்பைலாண்டு இருக்குது. அதை பாப்போம், அக்குரேட் எதுக்கிட்ட இருக்குதுன்றதை பாப்போம். ஏன்னா சில டைம்ல குறிக்கிறதுக்கு வரலாம் தானே. மும்பையில அக்குரேட்டா நீங்க குறிக்கலாட்டி பிரச்சனை, நீங்க மும்பையில குறிச்சீங்கன்னாலே சரி. சரிதானே? ஓகே சார்.
சரி பிள்ளைகள், ஓகே. அப்ப நம்ம 32வது கேள்வியோட ஸ்டாப் பண்ணுவோம். மற்ற 10 மணி கிளாஸ் இருக்குது பிள்ளைகள், 10 மணி கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்களேன். அதுல நம்ம தியரிகளா ஒன்று பார்த்து கொண்டு போவோம். சரியா பிள்ளைகள்? சார் சொல்லுங்க. யுனெஸ்கோவின் தலைமை காரியாலயம் அமைந்துள்ள நகரம் அப்படின்னு கேட்டீங்க, அதுக்கு எது சார் ஆன்சர் வரும்? என்ன விலங்கையில? யுனெஸ்கோவின் தலைமை காரியாலயம் அமைந்துள்ள நகரம் அப்படின்னு கேட்டீங்க. யுனெஸ்கோவினுடைய தலைமை காரியாலயம் அமைந்துள்ள நாடா? நகரம் சார். நகரம். நீங்க பிள்ளைகள் இந்த உலக நடப்புகள் வரும் இல்லையா, அந்த உலக நடப்புகள் உங்கள்ட்ட கேள்விகளை கேட்டால் நீங்க இந்த நெட்லயே தேடுனீங்கனாலே வரும். அது வந்து பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் இதுதான் கேட்பாங்க என்றது நாங்க ஊகிச்சு சொல்ல முடியாது. விளங்குதானே? இந்த வினாதானங்கள்ட்ட கேள்வி அக்குரேட்டா இதான எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. அந்த பகுதிகளில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு எந்த இதுல வந்து கூட நடைபெறுகிறதோ அதை வச்சு கொண்டு உங்கள்கிட்ட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கூடுதலான கேள்வி கேட்பாங்க. இப்போ உலக நடப்புகள் பார்க்கின்ற போது அறிவியல் மாநாடுகள் எங்க நடக்குது, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவமான நகர விடயங்கள் எங்க நடக்குது, அதுகளை வச்சுக்கொண்டு அவங்கள்ட்ட கூட கேள்விகள் போடுவாங்க. அப்ப அதை நீங்க நோம்பலா பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. சரிதானே? அது பாரிஸ்ல இருக்குது. சரியா தம்பி? பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ்ல இருக்குதா? ஓம் சார். வணக்கம் சார். என்னன்னா அந்த எக்ஸாம் பத்தி ஒரு சொல்லி விடுவோம் சார். இந்த வருஷம் எழுத போற ஆகளுக்கு 2025ஆம் ஆண்டு ஆளுக்கு 5ஆம் தவணை எக்ஸாம் வந்து 8ஆம் மாசம் 20ஆம் தேதி இல்லாட்டி 25ஆம் தேதி நடக்கும். போன வருஷம் எழுதின அவங்களுக்கும் தெரியும் இந்த எக்ஸாம் வந்து போன தரம் எதிர்பார்க்கப்படுற வினாவா அமைஞ்சுதான் போன வருஷம் எக்ஸாம் நடந்தது. இந்த வருஷமும் அதே மாதிரி இந்த 5ஆம் தவணை எக்ஸாமும் இலவசமான முறையிலையும் அதோட எதிர்பார்க்கப்படுற வினாக்கள் உள்ளடங்கின மாதிரி இந்த எக்ஸாம் நடக்கும். உங்களுடைய ஸ்கூலுக்கு செய்யக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தாலும் அதை தெரியப்படுத்துங்க உங்களுடைய டீச்சர்ஸ் சேர்மார்கிட்ட. இந்த எக்ஸாம் வந்து நீங்க உங்களுக்கு விரும்பினா நீங்க எடுத்து செய்யலாம் பிள்ளைகள். சரி, ஓகே பிள்ளைகள். மிச்சதுகளை நாங்க 10 மணி கிளாஸ்ல பார்ப்போமே. எழுதுன நோட்ஸை கொஞ்சம் குரூப்ல போட்டு விட சொல்லுங்க சார். சரி பிள்ளைகள், எழுதினாக்கள் நோட் பண்ணாக்கள் குரூப்ல ஒருக்கா போட்டு விடுங்களா. உங்களுக்கு எது டவுட் இருந்தா நோட் பண்ணி வச்சு போடுங்க. 10 மணி கிளாஸ்ல கேளுங்களா, இந்த தியரி கிளாஸ்ல கேளுங்க. ஓகே ஓகே. Thank you, sir. ஓகே.